Good evening students. Today we will see the current affairs analysis of 15th and 16th October 2020. First news, Armenia-Azerbaijan conflict and India. India international relations what are the problems will happen for India அப்படின்றது. So main இது நம்ம already discuss பண்ண topic, right? Am I right? So we discussed already Azerbaijan, Armenia. Armenia ரெண்டு கண்ட்ரியுமே it's a part of USSR. USSR 1991க்கு முன்னாடி they are the part of USSR. அந்த டைம் பீரியட்ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கேட்டது இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த டார்க் ப்ரௌன் ஏரியா, தட் இஸ் நக்ரோனா அண்ட் காராபாக் அப்படின்ற பிளேஸ். ஸோ இதில் மேக்ஸிமம் பாப்புலேஷன் யாருன்னா அர்மேனியா பீப்புள் இருக்காங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னா, அசர்பைஜான் இஸ் அ முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி, அர்மேனியா இஸ் அ கிறிஸ்டியன் மெஜாரிட்டி கண்ட்ரி. ஆனால் மைனாரிட்டிஸ் ஆர் தேர். சரி, ரெண்டு கண்ட்ரியில் இருக்காங்க கிறிஸ்டியன். ஸோ இந்த நக்ரோனா காராபாக் ஏரியாவில் இருக்கக்கூடியது ஃபுல்லி அர்மேனியா பீப்புள். ஸோ இது யூஎஸ்எஸ்ஆரில் ஒரே கண்ட்ரிக்குள்ளே இருக்காங்க. பட் அட்டானமஸ் கேட்டாங்க, அட்டானமஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்எஸ்ஆருக்குள்ளே இருக்கும்போதே. அப்புறம் இந்த யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது இந்த கண்ட்ரிஸும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. அப்போது அசர்பைஜான் கூட இருந்துச்சு இந்த பார்ட் நக்ரோனா காராபாக். ஸோ அதுக்கு கான்ஃப்ளிக்ட் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. நெகோசியேஷன் ஹேப்பன் அண்ட் இன்டர்மீடியேட் பண்ண யூஎஸ், ரஷ்யா, ஃப்ரான்ஸ், அப்புறம் டர்க்கி இஸ்லாமிக் கண்ட்ரி பக்கத்தில் நிற்கும், ரஷ்யா மீடியமாக நிற்கும், அந்த யூஎஸ் வில் சப்போர்ட் ஃபார் தி அர்மேனியா. ஸோ இப்படி கான்ஃப்ளிக்டை தீர்க்கிறதுக்கு தெர் இஸ் அ நெகோசியேஷன் ஹேப்பன். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, நக்ரோனா பீப்புளுக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்து அசர்பைஜானில் இருந்துச்சு, கண்டினியூ ஆச்சு இந்த கான்ஃப்ளிக்ட். இப்போது முதல்ல ஆக்சுவலாக அர்மேனியாவுக்கு போகிறது தான் அவங்க விரும்பினாங்க, அசர்பைஜானில் இருக்கக்கூடிய அந்த நக்ரோனா பீப்புள். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே வாண்ட் இண்டிபெண்ட், லைக் ஒரு தனி கண்ட்ரி அவங்களுக்கு, லைக் எங்களை ரெண்டு கண்ட்ரி கூட அவங்க சேர விரும்பலை. தே ஆர் நாட் வில்லிங் டு ஜாயின் வித் எய்தர். ஸோ அப்படின்றப்போ கான்ஃப்ளிக்ட் திருப்பி உருவாச்சு. அதனால தான் இப்போ பாம்பிங்ஸ் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அது 2 to 4 days, இதுக்கு முன்னாடியும் 4 days வாரெலாம் நடந்துருக்கு, சரியா? தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா, இதோட பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு லாஸ்ட் வீடியோஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதில் சீஸ் ஃபேர் அக்ரிமெண்ட் எப்படி பண்ணப்பட்டுச்சு எல்லாமே போட்டிருக்கேன். நான் சொன்னதை ஷார்ட் அங்கே போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ரீஜியன், இது எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஐஎன்எஸ்டி காரிடார் இது வழியாக தான் கிராஸ் ஆகுது. எந்த கண்ட்ரி இதில் இருக்கக்கூடியதுன்னு சொல்ல முடியுமா? Azerbaijan. So you people know that. So it's bordering with Caspian Sea. Caspian Sea-ல Baku அப்படின்ற பிளேஸ், இட்ஸ் அ கேபிட்டல் ஆஃப் அசர்பைஜான். அது இந்தியாவோட த்ரெட்னிங், அது இந்தியாவோட காரிடார் டுவர்ட்ஸ் ஐஎன்எஸ்சி, இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் காரிடார் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணும் டு கனெக்ட் வித் ரஷ்யா ஷார்ட்டர் டூரேஷனில். யூ பீப்புள் நோ தட், ரைட்? ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ். அதே மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனில் பைப்லைன்ஸ் கிராஸ் ஆகுது. ஸோ அது லைக் அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோன் ஏரியாவில். ஸோ அது மற்ற கண்ட்ரிஸோட, ரஷ்யாவுக்கு போகக்கூடிய டர்க்கி, யூரோப்பியன் கண்ட்ரிஸோட லைக் செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டியை த்ரெட்னிங் பண்ணுது. அண்ட் த ரோல் ஆஃப் த ரீஜனல் பிளேஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். டர்க்கி இதில் நெகோஷியேட் பண்ணுறாங்க, ரஷ்யா ஈடுபடுறாங்க, இஸ்ரேல், இதுதான் காமன். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஐஎன்எஸ்டிசி இந்த காரிடார் ஐஎன்எஸ்டிசி காரிடார் கிராஸ் ஆகுறத பக்கு அப்படின்ற பிளேஸில் அசர்பைஜான் வழியாக. ஸோ அப்போ அசர்பைஜான் கான்ஃப்ளிக்டில் இருக்கும்போது ஸோ இட் வில் கிரியேட் டிஸ்டர்பன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வி ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வித் அர்மேனியா. ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி அப்படின்றப்போ அர்மேனியாவுக்கு சப்போர்ட்டாக நம்ம போனோம் அப்படின்னா இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி அசர்பைஜான். ஸோ அது ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அசர்பைஜானுக்கு நம்ம லைக் வி ஹேவிங் லாட் ஆஃப் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம பண்ணிகிட்டு, நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேலன்ஸ்டாக போகிறது தான் நம்மளோட தாட்டாக இருக்குது. மேட்ரிட் பிரின்சிபிள், அது நெகோஷியேட் பண்ணப்பட்ட பிரின்சிபிள். இந்த அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும் யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நெகோஷியேட் பண்ணி ஒரு பிரின்சிபிள்ஸ் மற்ற கண்ட்ரிஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்படி நம்மளோட ஸ்டாண்ட் மேட்ரிட் பிரின்சிபிளுக்கு ஏற்ற, மேட்ரிட் பிரின்சிபிள் மீன்ஸ் பேலன்சிங், எந்த ஒரு கண்ட்ரிக்கும் சார்பாக போகாமல் இருக்குது. ஸோ வி ஆல்ரெடி ஹேவிங் ட்ரீட்டி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வித் அர்மேனியா. ஏற்கனவே சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆப்ரேஷன் ட்ரீட்டி 1995. ஸோ அதன் அடிப்படையில் வி கான் சப்போர்ட், மிலிட்ரி சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அசர்பைஜானை பகைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வி வில் கோ பை பேலன்சிங். ஸோ அந்த இந்த ஆர்டிக்கிளில் சொல்லுது. அது மட்டும் இல்லை, நம்ம இன்னொரு கண்ட்ரியோட இன்டர்னலில் போய் தலையிடும்போது நம்ம கண்ட்ரியோட இன்டர்னலில் மற்ற கண்ட்ரிஸ் தலையிடுவாங்க. டர்க்கிக்கு அது வேயாக இருக்கும்.
டர்க்கி போன்ற கண்ட்ரீஸுக்கு நம்ம கண்ட்ரியோட ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ. ஸோ வி வில் மெயின்டைன் சைலன்ஸ் அண்ட் வி ஹேவிங் சென்ட்ரல் கனெக்ட் ஏஷியா பாலிசி. ஸோ இதெல்லாமே நம்ம வி வில் ஸ்டடி லேட்டர் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில். ஸோ ஆக்ட் ஈஸ்ட் மட்டும்தானே பார்த்துருக்கோம், லுக் ஈஸ்ட் பாலிசிஸ் த சென்ட்ரல் கனெக்ட் இருக்குது. ஸோ வி வில் ஸ்டடி லேட்டர். இந்த CRISPR-Cas9, ஸோ இது ஆக்சுவலாக மெடிசினுக்குன்னு நான் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இட்ஸ் நாட் ஃபார் மெடிசின். ஸோ மெடிசினுக்கு வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடிச்சதுன்னு கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸை வந்து ரிசர்ச் பண்ண, அது ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி சொல்லலை. ஸோ அதான் CRISPR-Cas9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீன் எடிட்டிங் டூல். ஸோ மாலிகுலர் சிசர்னு பேர். ஸோ இதில் ஏதாச்சும் இப்போ டிஎன்ஏ லைக் டிஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைக் அந்த டிஃபெக்டான இடத்த மார்க் பண்ணி கட் பண்ணக்கூடியதான் CRISPR-Cas9 அப்படின்ற மாலிகுலர் டூல். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க அவார்ட். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சி வில் நாட் ஆஸ்க் அபவுட் த நேம்ஸ். பட் இந்த வாட்டி நீங்கள் ஜினோம் எடிட்டிங் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா இப்போ டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜினோம் எடிட்டிங் அதிகமாக நடக்குது. இந்தியா பொறுத்தவரை வி ஹேவிங் எ பில் பார்லமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னும் பாஸ் பண்ணலை. ஸோ இந்தியாவில் இன்னும் அலோவ் பண்ணலை ஜீன் எடிட்டிங். பட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளமில் பிறக்க விட ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வி கேன் ரெக்டிஃபை வயா திஸ். சரியா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு தெரியும். சரியா, தென் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு பயன்படுத்தும் ஜினோம் எடிட்டிங், பிடி காட்டன். ஸோ வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ், ரைட். ஸோ அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட், ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். தென் ஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், கேன்சர், ஹெச்ஐவி, தென் அஃபெக்டட் பீப்புளை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியும். அண்ட் தெரபட்டிக் குளோனிங் வி கேன் டூ இட். ஸோ ஹார்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு ஆர்கன் லிவர் அப்படின்ற குளோனிங் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இஷ்யூஸ் இன்வால்வ் எடுத்துன்னா டிபேட் இன் அக்ரிகல்ச்சர், ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஜிஎம்ஓ கிராப்ஸ் அதிகமாகும் போது இட் வில் அஃபெக்ட் தி பயோடைவர்சிட்டி, ஈகாலஜி அஃபெக்ட் ஆகும். ஜெர்ம் லைன் மாடிஃபிகேஷன் ஆல்சோ கேன் பி மேட். ஜெர்ம் லைன் அப்படின்றது ஸ்பெர்ம் செல். ஸோ அது வந்து மாடிஃபை பண்ணப்படும் போது இட் வில் கோ கான்ஃப்ளிக்ட். ஸோ அது வந்து நிறைய பர்சன்ஸை உருவாக்குறதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஜீன் எடிட்டிங் டூல் மூலமாக. ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். பட் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டால் இந்தியாவை பொறுத்தவரை இட் வாஸ் நாட் அலவுட் டில். இதை இன்றைக்கு வரைக்கும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி வந்து என்வயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸ்டில் இப்போது 2017 we introduced a bill that is National Ethical Guidelines for Biomedical and Health Research Involving Human Participants 2000. இன்னும் பாஸ் ஆகலை. இது பாஸ் ஆகிடுச்சோம்னா it will take the control. சரியா? So that's it. Then third assembly of International Solar Alliance happened via virtual. So அதில் இன்னும் 2 வருஷத்துக்கான சேர் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும். co-chair வந்து ஃப்ரான்ஸ் and then India re-elected for this. Already International Solar Alliance headquarters in Gurugram. You people know that Gurgaon. So erstwhile name Gurgaon. இப்போ நிறைய அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சோலார் எனர்ஜியை ப்ரமோட் பண்ணுறவங்களுக்கு. விஸ்வேஸ்வரா அவார்ட் ஃபார் இன்ஜினியரிங் கேட்டகரியில் சோலாரில். அது ஏஷியா பசிபிக், ஆர்டிக் ரீஜன், யூரோப், அதர்ஸ் அண்ட் லெட்டின் அமெரிக்கா, கரீபியன், இப்படி சோன்ஸை பிரித்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்ன்றது நார்மலாக தெரியாதவங்களுக்காக சொல்ல வேணும். லைக் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இக்குவேட்டர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு இடப்பட்ட அந்த பகுதிகளில் சோலார் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ செட் ஆஃப் சன், 24/7 சன் வில் பி தேர், ஏதாவது ஒரு பார்ட்டில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த எனர்ஜியை கிராப் பண்ணி வி கேன் யூட்டிலைஸ் ஃபார் லைக் சோலார் பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதன் மூலமாக நம்ம தெர்மல் பவர் பிளான்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுவோம். குளோபல் வார்மிங்கை வந்து தடுக்க முடியும். தட் இஸ் ஒன் சன் ஒன் கிரிட் அப்படின்ற ப்ராஜெக்ட் நம்ம வச்சுருக்கோம். தென் கல்பனா சாவ்லா அவார்டு இந்தியாவுக்குள்ளாடி என்ஜினியர்ஸ் ஹூ ஆர் டூயிங் சம் இன்னோவேட்டிவ் திங்ஸ். அது மாதிரி திவாகர் அவார்டு, இது எல்லாமே வந்து சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் பண்ணுறது, சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பீப்புள் கேன் ஸ்டடி. அப்புறம் நம்மளை இந்தியாவோட டார்கெட் என்னென்னா ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இன் அ டிஸ்ட்ரிக்ட் வி ஹேவ் டு சோலரைஸ் ஃபுல்லி. அப்புறம் 7th ப்ரோக்ராம் ஆஃப் சோலரைசிங் ஹீட்டிங் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஆல் ஃபண்டட் பை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஷார்க் ஃபண்டிங் இருக்குது. அண்ட் தென் ஒன் வேர்ல்டு ஒன் சன் ஒன் கிரிட் சொன்னேன் இல்லையா, ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட். அது வந்து 24/7 we will have solar energy. So we can utilize it. ஸோ அதான் இது. அப்புறம் we having lot of solar pumps initiate பண்ணுறது 22 countries-குள்ளே. அதில்
2,70,000 solar pumps we can utilize. அப்புறம் ஃப்ரான்ஸோட ரோல் they are also investing a lot. இதெல்லாம் நார்மல் லேமேன் லாங்குவேஜில் யூ கேன் ஸ்டடி, ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன், சிம்பிளாக தான் இருக்கும். தென் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் 2015 லான்ச் பண்ணப்பட்டது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 21ல் லைக் 121 சோலார் ரிச் கண்ட்ரீஸ் ஆர் தேர். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கேப்ரிகான் ஏரியாவில் மோர் தேன் 50க்கு மேலே கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணி ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் இன் இம்ப்ளிமெண்ட் 87 ரைட், யா 87 சைன்ட் அண்ட் 67 வந்து ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ 87 தான் வந்து நிக்கராகுவா அப்படின்ற கண்ட்ரி சென்ட்ரல் அமெரிக்கன் ஏரியாவில் ஜாயின் பண்ணது. ஸோ தேட்ஸ் ஆல். தென் ஸ்டார்ஸ் ப்ராஜெக்ட்ன்றது ஸ்ட்ரென்தனிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசல்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். இது வந்து இந்தியாவோட ப்ராஜெக்ட், சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸோட லைக் அடாப்ஷன் எபிலிட்டி அதிகப்படுத்துறது ப்ளஸ் டீச்சர்ஸோட டீச்சிங் எபிலிட்டி அதிகப்படுத்துறது தான். லைக் சமக்ர சிக்ஷா அபியான் கேட்டகரியில் வரும் இல்லையா, இந்த ஆர்டிஇ அண்ட் தென் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இப்போது இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வரும், தட் இஸ் ஹெச்ஆர்டி கீழே வரும். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சஸ் அண்ட் ரெட்டென்ஷன், then right to education and entitlements, quality intervention, teacher education and training, gender and equity, then inclusive education, upgradation, learning environment. அப்புறம் PISA தெரியும் இல்லையா, ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ்மெண்ட் 2021 நடக்க இருக்குது. அதில் நம்ம கலந்துக்க போகிறோம். சரி, சண்டிகர் ஏரியாவை சேர்ந்த ஸ்கூல்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 2000 பை OECD. சரியா, ஸோ பாய்காட் பண்ணுறதுக்கான ரீசன்லாம் ஆல்ரெடி வி எக்ஸ்பிளைன், ஸோ நோ நீட் டு கோ. மேஜர் காம்பனன்ட்ஸ் எதுனா அட்ஸ் நேஷ்னல் லெவல் வி ஹேவிங் நேஷ்னல் டேட்டா சிஸ்டம்ஸ், அப்புறம் பராக் அப்படின்றது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அந்த கண்டிஜென்சி எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் தேர் டு ஃபெசிலிட்டேட் ரிமோட் ஏரியாவில் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ காமன். சரியா, தென் இந்தியாஸ் பப்ளிக் டெட் ரேஷியோ, இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டோட லைக் அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட டெட் எவ்வளோ, இப்போ 1 lakh crore அவர் ஜிடிபி அப்படின்னா அதில் நம்மளோட டெட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது தான் பப்ளிக் டெட் ரேஷியோ. அது ரிமைன் ஸ்டேபிள் அபவுட் 70% ஆஃப் தி ஜிடிபி சின்ஸ் 1991. ஸோ நம்ம கடன் வாங்குறது இப்போ 1 lakh crore நம்மளோட இன்கம் அப்படின்னா அதில் 70% இஸ் பை வி ஆர் கெட்டிங் பை 70%. இப்போ ஜிடிபியில் வி ஆர் கெட்டிங் 1 lakh crore. நம்ம அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் இல்லைனா 70,000 crore நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா 1 lakhக்கு வி ஆர் பாரோயிங் ஃபார் 70,000 அப்படின்ற கேட்டகரியில் கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? இட்ஸ் அபவுட் டெட், லோன் தான். ஸோ இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இப்போ நமக்கு மெயினாக லைக் செலவுகள் ரொம்ப கம்மி. இம்போர்ட் பண்ணுறதுல வி ஹேவிங் லெஸ் எக்ஸ்பென்சஸ். அது க்ரூட் ஆயிலோட ரேட் கம்மியானது, டிமாண்ட் இஸ் வெரி லெஸ். பெட்ரோல் ஆயில் எல்லாம் டிமாண்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. தட்ஸ் அ மெயின் ரீசன். இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட டவுன், அந்த COVID-19 ஸ்ப்ரெட்னால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. திஸ் இஸ் ஆல்சோ ரீசன். ஸோ அதனால தான் நம்ம இன்னும் ஸ்டெபிலைஸாக இருக்க முடியுது அப்படின்றதான் சொல்கிறாங்க. தென் பாகிஸ்தான் ரீஎலெக்டட் டு UNHRC, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ரீசென்ட்லி இந்தியா ரீஎலெக்ட் பண்ணப்பட்டுச்சு. இப்போது 43 மெம்பர்ஸ் இதில் இருப்போம். 3 years வேலிடிட்டி, 47 மெம்பர்ஸ் இதில் இருப்பாங்க. UNHRC தான் உங்களுக்கு வேணும். 2006 உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஜெனீவா. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இப்போ ஸ்ரீலங்காவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துச்சு, அதை என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஜெனரல் அசம்பிளியில் எடுக்கக்கூடிய முடிவுகள். அண்ட் தென் இவங்களுக்குன்னு ஒரு பாடி இருக்கும், அந்த பாடி வில் என்கொயர். ஜெனரல் அசம்பிளி UNSC வந்து ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜெனோசைட் நடக்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குதுன்னா தே வில் என்கொயர். இப்போ இந்தியாவில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நடக்குது அப்படின்னாலும் தே வில் ஆஸ்க் த ரிப்போர்ட் வாட் ஆர் த ஆக்ஷன்ஸ் டேக்கன் டு ஸ்டாப் வயலேஷன். ஸோ அதில் இந்தியாவுக்கும் பங்கு இருக்குது. இப்போ மெம்பர்ஷிப் கேட்டகரியில் அதில் ரீஜன் வைஸில் எடுக்கிறாங்க. 3 years கேட்டகரி, 2 consecutive டைம்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்காது, ஃப்யூச்சரில் கிடைக்கும். 5 regional குரூப்பிங்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக், லெட்டின் அமெரிக்கா, தென் கரீபியன், வெஸ்டர்ன் யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப் கேட்டகரியில். நான் சொன்ன மாதிரி 3 years அவங்களோட டைம். அந்த மேக்ஸிமம் 2 consecutive டைம்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேர் வில் பி பிரேக், கூலிங் பீரியட் இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல்.
அதில் பாகிஸ்தான் இப்போ செலக்ட் ஆகிருக்காங்க, ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரி. தென் parasitic infections in one-horned rhinoceros வேர்ல்டு வைட் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எண்டோபாரசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். பட் இதில் நீங்கள் போய் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் படிக்க வேணாம். 2017 வி ஹேவிங் ரைனோ டாஸ்க் ஃபோர்ஸ்ன்றது இட்ஸ் அன் ஆர்ம்டு குரூப். வி கிரியேட்டட் அன் ஆர்ம்டு குரூப் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைனோ. ஏன்னா போச்சிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அசாம் ஏரியாவில். மெயின்லி இது பாப்புலேஷன் வந்து அசாமில் தான் இருக்கும். பபிதரா நேஷ்னல் பார்க், மனாஸ் அண்ட் தென் காசிரங்கா நேஷ்னல் பார்க், இதில் தான் அதோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். ஹேபிடேட் இருக்குது, யூ கேன் see that. ஸோ அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இப்படிப்பட்ட ஏரியாக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஃபுல்லி ரோமிங்கில் தான் இருக்கும். இப்போது அசாம் சவுத் வெஸ்ட் மான்சூன் அதிகமாக இருக்கும், அசாம் ஃப்ளட்டட் ஆகும்போது இது எப்போவுமே ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்துடும் இந்த ரைனோசரஸ்னால். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். அப்புறம் போச்சிங் அதிகமாக இருக்குது. இதோட ஹார்ன் ப்ளஸ் இதோட ஸ்கின். ஸோ அதுக்காக இதை போச்சிங் பண்ணுறேன். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் ஃபோர்ஸ் வாஸ் கிரியேட்டட். சரியா. தென் இதோட பாப்புலேஷன் வந்து 4 எஸ்டிமேட்டட் தட் இஸ் 68% பாப்புலேஷன். இதில் 3 கேட்டகரி ரைனோசரஸ் இருக்குது. ஜாவா, சுமத்ரன், அப்புறம் இந்தியன். இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் வில் பி எண்டமிக் டு இந்தியா. சரியா, இது வெளியில் கிடையாது. கிரேட் ஒன் ஹார்ண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவான் சுமத்ரா. கிரேட் ஒன் ஹார்ண்ட் வந்து இட்ஸ் அ வல்னரபிள் ஒன். ஜாவா சுமத்ரா வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். சைட்ஸில் இது மூணுமே ஷெட்யூல் அப்பெண்டிக்ஸ் 1 கேட்டகரியில் வரும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஒன் ஹார்ண்ட் வந்து ஷெட்யூல் 1 கேட்டகரியில் இருக்குது. சரி. ஸோ இதோட ஹேபிடேட் வந்து நான் சொன்னேன், பொபித்தோரோ, தென் ஒராங், மனாஸ், மேக்ஸிமம் அசாமில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸில் இது இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற ஏரியா வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில். சரியா. வி ஹேவிங் இந்தியா ரைனோ விஷன். ஸோ கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தேர். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் வி ஆர் டூயிங். தென் மதுக்கா டிப்ளோஸ்டமான் அப்படின்ற ஒரு ட்ரீ வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓல்டு ஒன். இது வந்து சேக்ரெட் க்ரூஸில் ஒன்று, கேரளாவில். இதோட பேர் கபிலப்பா அப்படின்னு பேர். இது 1-2 தான் இருக்குன்றாங்க. இப்போது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஐ ஹோப் இட் இஸ் இன் திரிஷூர் சைடுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ஐடென்டிஃபைடு இன் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது முன்னாடி 1835 ராபர்ட் வைட் அப்படின்ற பர்சன் பொட்டானிஸ்ட் அவர் வந்து இதோட ஸ்பெசிமன் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இது வந்து இல்லை அப்படின்றத அப்படி தான் இருந்துச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. பட் ஐயூசிஎன்ல இட் இஸ் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நவ் இட் வாஸ் ஐடென்டிஃபைட். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். சரியா. தென் 65th anniversary ஆஃப் NAM வாஸ் செலிப்ரேட்டட் நவ். படாங் கான்ஃபரன்ஸில் உருவாக்கப்பட்ட அந்த NAM ரெசல்யூஷன்ஸ் உங்களுக்கு தெரியும் எதுக்கு அப்படின்றது. 2 blocks அட் த டைம் 1950 டைம் பீரியடில். ஸோ எந்த கண்ட்ரி கூட அலைனாலும் எந்த பிளாக்ஸ், யூஎஸ்எஸ்ஆர் பிளாக் அண்ட் யூஎஸ்ஏ பிளாக். ஸோ எந்த கண்ட்ரி கூட அலைனாலும் sovereignty will get affected. ஸோ அதனால் நெஹ்ரு, இந்தோனேஷியன் பிரைம் மினிஸ்டர் தட் இஸ் ப்ரீமியர், அப்புறம் டிட்டோ, ஈஜிப்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா NAM அப்படின்ற ஒரு குரூப்பிங்கை உருவாக்குனாங்க. இன்றைக்கி NAMோட பிரின்சிபிள்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் பிகாஸ் வி ஆர் நாட் ஃபாலோயிங் இட், அது ஒரு ப்ராப்ளம். இப்போ 2.0 லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த டைம் பீரியடில் மல்டிபோலார் வேர்ல்டு அப்படின்ற கான்செப்ட் போகும்போதும் NAMோட இம்பார்ட்டன்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சரியா. பிகாஸ் அவங்க என்ன பிரின்சிபிள்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நாடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தே ஆர் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி எடுக்கும்போது NAM இஸ் இம்பார்ட்டன்ட். அலைன் ஆகிறத தடுக்கிறதுக்கும் ப்ளஸ் ஒரு குரூப் உருவாகிறத தடுக்கிறது. இன்றைக்கி மல்டிபோலார் வேர்ல்டுன்னு சொல்கிறோம், ஆனால் சின்ன சின்ன குரூப்பிங்ஸ் நிறைய உருவாகுது. ஸோ இப்போ அசர்பைஜானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப் ஒரு பக்கம், அர்மேனியாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப் ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி குரூப்பிங்ஸ் உருவாகும்போது அலைன்மெண்ட் இல்லாமல் இந்தியா திரும்பவும் அதே நிலைப்பாடை தான் வைக்கிறோம். அதெல்லாம் எப்படி வைக்கிறோன்னா NAM பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் தான். ஸோ இன்றைக்கி இதோட ரிலவன்ஸ், ஸோ பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. டெரரிசம், கிளைமேட் சேஞ்ச், சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஆர் தேர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் இன்னும் அதிகமாக அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துச்சுன்னா எவ்ரி திங் வில் பி கண்ட்ரோல்டு பை த இன்டர்நெட். ஸோ ரோபோட்டிக்ஸோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஒரு 10 years நீங்கள் போகும்போது யூ வில் சி எப்படி மொபைல் ஒரு ரெவல்யூஷனை உருவாக்குச்சோ
artificial intelligence ஓட revolution will be very high. Predict பண்ண automatic prediction will be done. Internet of things கூட everything will be connected. So you will have to ask for a permission. அப்படி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. So while to open door etc. You are using lot of technologies now. So NAMோட உருவாக்கம் நான் உங்களுக்கு சொன்னேன், USA capitalism, Soviet Union is a socialist group. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க. That's the reason it was created. Everything discussed. Then Gurkha rights, 10th news. Gurkha rights in Assam. இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, அசாமில் குர்கா பீப்புள் இருக்காங்க, அதே மாதிரி சிக்கிமில் இருக்காங்க. நேபாளி பீப்புள் இவங்க மைக்ரேட்டட் டு இந்தியா. சிக்கிமில் இருக்கிறவங்க கூர்காலேண்ட் அப்படின்ற ஒரு தனி அட்டானமி ஸ்டேட்டை கேட்டுட்ருக்காங்க, கண்ட்ரி இல்லை ஸ்டேட். அதே மாதிரி அசாமில் இவங்க வந்து மைனாரிட்டியாக இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க வந்து 1950க்கு முன்னாடியே வந்தவங்க இந்தியாவுக்குள்ளாடி. ஸோ இப்போ அசாமில் வி ஹேவிங் எ அக்ரிமெண்ட். அதன் அடிப்படையில் 1951லேருந்தே கட் ஆஃப் டேட்டை கொண்டு வரணும்னு சொல்லி பேசப்பட்டு 1971 நம்ம கட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கோம். பிகாஸ் ஆஃப் திஸ் இந்தோ பாகிஸ்தான் வார், அந்த லிபரேஷன் வார், இல்லைனா இந்தோ பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அப்போ அதை வந்து கட் ஆஃப் டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது அந்த அசாம் அந்த அக்கார்டில் கிளாஸ் 6 அப்படின்றது என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஃபார் தி அசாமி பீப்புள். இப்போ ரீசெண்டாக there is a committee, பிப்லாப் குமார் கமிட்டி, சர்மா கமிட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டு அவங்க ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, இண்டிஜினியஸ் பீப்புள்னா யார் அப்படின்றது. அதில் இந்த கூர்கா பீப்புளை வந்து எலிமினேட் பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் தே ஆர் நாட் இண்டிஜினியஸ் ஆஃப் அசாம். அப்போது இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ். ஸோ தே டிமாண்டட் ஃபார் தி செப்பரேட் லைக் அட்டானமி வேணும் அப்படின்றத கேட்டுட்ருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ் கூர்கா ரைட்ஸில். இல்லைன்னா எங்களுக்கு அசாம் பீப்புள் அந்த இண்டிஜினியஸ் பீப்புளை மாதிரி எங்களையும் கன்சிடர் பண்ணணும். இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, தே வில் ஹாவ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன், அவங்களோட மொழியை ப்ரொடெக்ட் பண்ணுற ரைட்ஸ் இருக்கும். தென் கல்ச்சர் ப்ரொடெக்ஷன், சோஷியல் லிங்குவிஸ்டிக் ப்ரொடெக்ஷன் வில் பி த ஹெரிட்டேஜ் ஆஃப் அசாமீஸ் பீப்புளோட ஹெரிட்டேஜ் ப்ரொடெக்ட் பண்ணப்படும். அதான் அந்த கிளாஸ் 6ஓடது. சரியா? ஸோ டெஃபினிஷன் வாஸ் கிவன் பை தி பிப்லாப் குமார் கமிட்டி. அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இது இப்போ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் சில இடங்களில் அவுட் சைடர்ஸ் வராமல் இருக்கிறது, அசாமி இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் there is a recommendation for ILP, inner line permit. That also you people know that. Then government assurance என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களையும் கிளாஸ் 6ல் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற சொல்லி கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கவர்மெண்ட் அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்ற சொல்லலை. அந்த கமிட்டி ரிப்போர்ட்னால தான் இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் உருவாயிருக்கு. தட்ஸ் வை இட் கேம். கூர்காஸ் எடுத்திங்கன்னா அசாமில் 25 lakh கூர்காஸ் ஆர் தேர் இன் அசாம் ஏரியா. ஷெட்யூல்டு ஏரியாஸ் கேட்டகரியில் 18th centuryலேருந்தே தே ஆர் தேர். இவங்க தான் பிரிட்டிஷுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பர்மா இன்வேர்டர்ஸ் வந்து இந்தியாவை தாக்குதல் நடத்தும்போது பிரிட்டிஷ் இந்தோ பர்மா வாரில் தே ஹெல்ப்ட். இந்தியா லைக் பிரிட்டிஷ் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டாங்க பர்மாவை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரில். ஸோ அதனாலே அவங்களுக்கு அங்கே ரைட்ஸ் கொடுக்கப்பட்டு பிரிட்டிஷ் டைம் பீரியடில் தே செட்டில்டு தேர். சரியா? தட்ஸ் வை. அசாம் அக்கார்டை பொறுத்த வரைக்கும் 1985ல் ராஜீவ்காந்தி தலைமையிலான கவர்மெண்ட் அசாமி ஸ்டூடெண்ட்ஸ் லீக் யூனியன் கூட இதை சைன் பண்ணாங்க. அசூசின்னு வரும். சரியா? இதாக இருக்குல்ல, அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், AASU. ஸோ 1971ல் இட் வாஸ் சைன்ட். அப்போது அவங்களோட அசாமி பீப்புளோட டிமாண்ட் என்ன, கட் ஆஃப் டேட் வந்து 1951 வைக்கணும் அப்படின்றது. ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ணாங்க, 24th March 1971 will be the cut off date. அதுக்கு முன்னாடி வந்தவங்க will be considered as Indian population and we like provided with Indian citizenship. அதுக்கு பிறகு வந்தவங்க they will be considered as alienன்றது illegal migrants. So they will be deported. ஸோ அதான் அந்த அக்ரிமெண்ட். ஸோ ஆனால் அசூவோட டிமாண்ட் என்ன அப்படின்னா 1951 வைக்கணும் அப்படின்றது கட் ஆஃப் டேட்டா. சரியா? ஆனால் இப்போ சப்போஸ் 1971க்கு முன்னாடி வந்தவங்க எல்லாமே அசாமில் இருந்தாலுமே தே வில் ஹாவ் சிட்டிசன்ஷிப் ரைட், பட் தே ஓன்ட் பி கன்சிடர்ஸ் அ கிளாஸ் 6 டெஃபினிஷன். கிளாஸ் 6ன்றது இண்டிஜினியஸ் பாப்புலேஷனுக்கு மட்டும், அசாமில் இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் கிளாஸ் 6 அப்படின்ற லைக் ப்ரொடெக்ஷன் லைக் ரைட்ஸ் கொடுக்குறதுனால என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னா கல்ச்சர் ரைட்ஸு, ரிலீஜியஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன். தட்ஸ் ஆல். மற்றபடி எக்ஸ்க்ளூஷன் கிடையாது. மற்ற பாப்புலேஷன் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண மாட்டாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஆல்.